ஒற்றுமையே பலம். ஒரு நாட்டில் இருந்த மன்னவன் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும் கணக்கெடுப்பு செய்யவில்லை. விலங்குகள், மற்ற வளர்ப்பு பிராணிகள், இப்படி வனம் விலங்குகள், பறவைகள், பலவிதமான கணக்கெடுப்புகள் செய்தான். அப்பொழுது நாய்களின் எண்ணிக்கை சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் குறைவாக இருக்கிறது. ஆனால் ஆடு மந்தை மந்தையாக எண்ணிக்கை கூடியிருக்கின்றது. அப்போ அரசன் மந்திரியை அழைத்து, நாய்கள் எண்ணிக்கை குறைவதற்கு என்ன காரணம், இந்த ஆடுகள் பெருகுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார். மந்திரி, அரசே, எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கின்றார். 2வது நாளில் ஒரு அழகிய அரண்மனை அறை, அது முழுவதும் கண்ணாடிகளால், முகம் பார்க்கும் கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்ட அறை. 2 அறைகளை தயார் செய்கின்றார். 2லேயுமே நாய்க்குட்டிகளுக்கு வேண்டிய உணவு வகை, மற்றொரு அறையிலே ஆட்டுக்குட்டிகளுக்கு வேண்டிய உணவு வகை வைத்து, மொத்தமாக ஒரு அறையிலே நாய்களையும் ஒரு அறையிலே ஆட்டு மந்தையையும் அனுப்பி வைக்கின்றார்கள். அடுத்த நாள் மந்திரி அரசனை அழைத்து கொண்டு சென்று, 2 கதவையும் திறந்து பாருங்கள், உங்களுக்கே காரணம் புரியும் என்று சொல்லுகின்றார். அரசன் திறந்து பார்க்கின்றான். ஆட்டுக்குட்டிகள் ஒன்றன் மீது ஒன்று சுகமாக படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றன. இருந்த உணவை தங்களுக்குள் பகிர்ந்து சாப்பிட்டு விட்டு வயிறு நிறைய சாப்பிட்ட நிலையிலே தூங்கி கொண்டிருக்கின்றன. இந்த நாய்கள் இருந்த அறையை திறந்து பார்த்தால் அத்தனை நாய்களும் செத்து போயிருக்கின்றது. அவைகளுக்கு வைக்கப்பட்ட உணவு அப்படியே இருக்கின்றது. அப்போ அரசன் கேட்கின்றான், இது என்ன விபரீதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது என்று கேட்கும்போது மந்திரி சொல்லுகின்றார், நாய்களுக்கு தான் மட்டும் சாப்பிட வேண்டும், மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு அடித்து இரத்த வெள்ளமாக இப்படி அத்தனையும் உயிரை துறந்து கிடக்கின்றன. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிகளோ இருப்பதை சந்தோஷத்தோடு தங்களுக்குள்ளே பகிர்ந்து சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக உறங்குகின்றன. இதுதான் நாய்கள் எண்ணிக்கை குறைவதற்கும் ஆடு மந்தை மந்தையாக பெருகுவதற்கும் காரணம் அரசே என்று சொல்லுகின்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் எப்பொழுது விட்டு கொடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ பழகுகின்றோமோ, அந்த மனப்பக்குவம் ஏற்படுகின்றதோ, அப்பொழுது வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் இருக்கும். மாறாக இல்லை இல்லை எல்லாம் எனக்குத்தான் 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 என்று நாம் மட்டும்தான் உயரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க நினைக்க மனிதனுக்கு உறக்கமே வருவதில்லை. எப்பொழுதும் கவலை, எப்பொழுதும் போட்டி, பொறாமை, இப்படி வேண்டாத எதிர்மறை சிந்தனைகள் நிரம்பி இருக்கின்றன. எனவே நாம் நல்லவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதை அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. நன்றி, வணக்கம்.